அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி அம்மா உங்களுக்கு ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான முறையில் அவியல் செஞ்சு காமிக்க போகிறேன். இது எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அவியலுக்கு தேவையான பொருள்கள்: மாங்காய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுங்க, உருளைக்கிழங்கு, வாழைக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுங்க, முருங்கைக்காய் கொஞ்சம், வெள்ளை பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காயை தண்ணியில் அரிஞ்சு போட்டுங்க. இதில் அப்புறம் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் ஒரு மூடி தேங்காய், உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் கொஞ்சம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போடுங்க. கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், சவுச்சவு, வெள்ளை பூசணிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் வாழைக்காயும் தண்ணியில் அரிஞ்சு போட்டுங்க, இல்லைன்னா கருப்பாக போயிடும். அதையும் எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் இருக்கிற காய்கறி வச்சு செய்யலாம், இல்லை 2 காய்கறி வச்சு கூட செய்யலாம். நம்ம ஏற்கனவே காய்கறி இருக்கோ அதில் செய்யலாம். இதில் கொத்தரங்காயும் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நமக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் சாந்து ரெடி பண்ணிக்குவோம். தேங்காயும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போடுங்க. நான் ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் ஜீரகம் போடுங்க. ஜீரகத்தை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. அப்புறம் இது அவியலை திறந்து பார்த்து வெந்திருக்கான்னு பாருங்கள். காய்கறியை ரொம்ப தண்ணி ஊற்றோம்னா எல்லாம் காய்கறியிலே தண்ணி இருக்கிறதுனால சதண்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்படியே காய்கறியை மட்டும் கிண்டி பார்த்தீங்கன்னா நல்லா காயெல்லாம் வெந்திருக்கும். ரொம்ப போட்டு கிண்டினோம்னா நசுங்கிடும், எல்லா காய்கறியும் வெந்திருக்கும். அதனால தான் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சரணை எடுத்து அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அப்புறமேலுக்கு உப்பு போடணும். அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி போட்டு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைங்க. நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஏன்னா தேங்காய் சந்து அந்த பச்சை மிளகா பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அப்புறம் தயிர் 1 கப்பு போடுங்க. நான் கரண்டியால் 2 கரண்டி கட்டியான தயிர் எடுத்து ஊற்றி ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுங்க. இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவை கிடையாது. வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்க மாட்டோம். அதனால் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். வேறு எந்த எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்காது. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு திறந்து பார்த்தா சுவையான அவியல் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. இது தண்ணியாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை திக்காகவும் வெறும் காய்கறி கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம். இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.